ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம நிறைய பேர்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்குது, ஆனால் ஆப்பிள் கேர் இருக்கான்னு தெரியல. ஆப்பிள் கேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கேர் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஐஃபோனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இது. நம்ம ஐஃபோன் வாங்கி 60 டேஸ்க்குள்ளே இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம 30,000 to 40,000 வரைக்கும் பே பண்ணி தான் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த அமௌண்ட் கண்ட்ரி சேஞ்ச் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோன் வாங்கும்போதே நமக்கு வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க 1 இயர். அப்புறம் ஏன் இந்த ஆப்பிள் கேர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரண்ட்டி கொடுக்குறது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஏதோ அவங்க தயாரிக்கும் போது ஏதோ ஃபால்ட் ஆனால் மட்டும்தான் இது கவர் ஆகும். ஆனால் ஆப்பிள் கேர் அப்படி கிடையாது. நம்ம ஆக்சிடெண்ட்டாக ஏதோ டேமேஜ் கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ, ஃப்ரண்ட்டோட டிஸ்பிளே உடஞ்சிட்டாலோ, பேக் கிளாஸ் உடஞ்சிட்டாலோ, இதை 2 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆனாலும் இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். புதுசாக நம்ம மொபைல் மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ஸ்டோரில் போய், அப்படி இல்லைனா ஆத்தரைஸ்டு டீலரில் போய் நம்ம கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேமேஜை சரி பண்ணும்போது அமௌண்ட் வாங்குவாங்க. ஆனால் இப்போ 2000லேருந்து ஒரு 8000 வரைக்கும் தான் வாங்குவாங்க. ஆனால் அது ஒரிஜினல் காஸ்ட் வந்து 50,000 கிட்ட இருக்குன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். இது ரொம்ப மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி கீழே போட்டு ஃபோனை உடச்சிருவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.